ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைக்கில் RS200க்கு விங் லைட், இறகு லைட், அது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி கொடுத்தான். நான் ரொம்ப நாளாக அதை கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு வந்து நம்மளுக்கு இந்த லைட்டு தான் அது கொடுத்தான். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு 300 இது கிடச்சிது. இது சம்திங் 500 அது மாதிரி 600 கிட்ட வரும். இது வந்து நம்ம வந்து ஒரு 300 தான் 298 அந்த அமௌண்ட்டில் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதை வந்து நான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து அசம்பிளி பண்ணலாம். இப்போ வந்து எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு எப்படி எரியுது அதை வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து ஒன்றும் இல்லை, பெருசாக பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். ரெட் கலரும் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் நியூட்ரலும் நம்ம ஒரு 12 வோல்டேஜ் சார்ஜர் போடுற இது உள்ள நம்ம சார்ஜருக்கு இது உள்ள நம்ம கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அன்றைக்கே இன்னும் செக் பண்ண உங்களுக்காக இப்போ செக் பண்ணி முதல்ல லைட் வந்து எந்த இதில் எரியுது, அது எப்படி மாட்டலாம், பொசிஷனில் எப்படி மாற்றுறதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து எப்படின்னா, இந்த கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பைக்கில் வந்து இப்போ இதுனா இதில் போட்டிருப்பான், தெரியுதா உங்களுக்கு? வந்து இது வந்து லெஃப்ட் சைடு எல்ல போட்டிருக்காங்களா, அது லெஃப்ட் சைடு. LH RH 2 இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹைட்டு தூக்குறோமோ அந்தளவுக்கு வந்து இது வந்து லென்ஸு தான், ஒரே சின்ன LED தான், கைட்டு பார்த்தா லென்ஸு தான். அது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி விங்ஸ் வந்து செட் பண்ணி இது லெஃப்ட் சைடு வரும். இப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு சின்னதாக காட்டுறேன். இப்போ அதிலே வந்து விஷயம் இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம இந்த லென்ஸு உங்களுக்கு தெரியுதா, இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம விங்ஸு கரெக்டாக பொசிஷன் வச்சு வண்டியில் திருப்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா இதுவும் இந்த கிளாம்பு நின்றோம். இதில் வந்து நான் ஒன்றே தரல, கூட வந்து ஒரு 2 ஸ்டிக்கர் சின்னதாக, அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே 2 ஸ்க்ரூ, மொத்தம் 4 ஸ்க்ரூ, ஒரு செட்டுக்கு 2 ஸ்க்ரூன்ற மாதிரி பைக்லேயும் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த லைட் வந்து LH RH 2 கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நம்ம இப்போ நம்ம லைட்டை நல்லா பவராக இருக்குது. RS200 வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வெளிச்சத்தில் RS200 வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, செட் பண்ணுறதை பார்க்கலாம். வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. கனெக்ஷன்னா இப்போ நார்மல் கனெக்ஷன் கொடுத்து இப்போ வந்து இப்போ பொசிஷன் வந்து இப்படி வைக்கலாம். எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வச்சா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விங்ஸு லைட்டு தெரியும். அதுதான் அந்த அட்டை வச்சேன். இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியல, நைட்டில் தெரியும். தெரியுதா? தெரியுதா? இப்போ பொசிஷன் இங்கே வச்சா தான், வேறு எங்கேயும் நம்ம வண்டியை வந்து நாஸ்தி பண்ண முடியாது. முடிஞ்சளவுக்கு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இந்த பொசிஷன், இந்த கிளாம்பு இருக்குல்ல, இதை வந்து இந்த இடத்துல இது வந்து 6 அதை வச்சு வண்டி கரெக்டாக இந்த 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 இடம் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி வச்சு கரெக்டாக அந்த லென்ஸு வந்து இங்கேயும் டச் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக வண்டி ரன்னிங்கில் 2 பக்கம் தெரியுற மாதிரி நான் அது என்ன பண்ணிட்டேன், சின்னதாக இந்த இடத்துல வந்து 2 மார்க்கரில் போட்டேன். முதல்ல வந்து ஸ்டிக்கரில் ஒட்டி பார்க்குறேன், அப்படி எனக்கு தெரிஞ்சு தாங்காது. லைட்டாக ஸ்க்ரூ போட்டால் அசிங்கமாக தெரியாது, வந்து ஸ்க்ரூ போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 மார்க்கிங் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து ஆல்ரெடி இதை வச்சு நான் வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு. இந்த பொசிஷன் வச்சா ஓரளவுக்கு கரெக்டாக விங் வந்து அந்தளவுக்கு நல்லா தெரியும். இப்போ அதனால் லைட்டாக சும்மா ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஏன்னா அது மைனியூட்டாக உள்ளே போகிற தெரியாத இடம். சின்ன ஸ்க்ரூ 2 கொடுத்துருக்காங்களே, அதில் போட்டால் தான். ஏன்னா வைப்ரேஷனுக்கு அது என்ன ஆகிடும்னா கைண்டு வந்துடும் ஸ்டிக்கர் ஒட்டினா. அதனால் நம்ம வந்து அதே இருமா
அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா ஒரு ஹோல்ஸ் மட்டும் மெல்லி கொஞ்சமாக போட்டு நம்ம ஸ்க்ரூ இறக்குற மாதிரி. ரொம்ப அந்த ஸ்க்ரூவில் இருக்கணும், ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கூடாது. அந்த ஹோல்ஸில் வந்து கொஞ்சமாக ஏன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறப்ப டைட்டாக போகணும், இல்லைனா வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். இப்போது ஸ்டிக்கரை வந்து நம்ம இப்போ ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை வந்து இதெல்லாம் நம்ம ஒட்டிடலாம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் நம்ம எதுவும் ஆயில் இல்லாமல் இல்லை கட்டிங்காக எல்லாம் வச்சுருப்போம், இல்லை எதனா பாலிஷ் போட்டிருப்போம், அதெல்லாம் இல்லாமல் அளவுக்கு நம்ம வந்து பிச்சையணும். கரெக்டாக எந்த பக்கமாக அந்த பக்கம் பார்த்து பிச்சையணும். இது போல் ஒட்டிக்கின்னு நம்ம என்ன பண்ணால் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஸ்டிக்கர் அந்த இது குத்துனோம்னா அது அந்த ஹோல்ஸ் அந்த ஆல்ரெடி ஒரு கட்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம், அது வந்துடும். இதை தான் நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னா நம்ம ஈஸியாக முதல்ல என்ன பண்ணோம், ஸ்டிக்கரை பிச்சுட்டு முதல்ல அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக மிஸ் ஆகாமல் வச்சுன்னு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நினைப்போம் இந்த ஸ்டிக்கரே பக்காவாக ஒட்டிக்க நினைக்கலாம், இருந்தாலும் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். தண்ணி பண்ணாங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக பிச்சுன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதில் 2 யூஸ் பண்ணுங்க. சேஃப்டிக்கு போட்டால் பக்காவாக அது இருக்கும். கரெக்டாக அந்த நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்காது, கொஞ்சம் இருக்காது. நான் ஆல்ரெடி போட்டதுனால கொஞ்சம் ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டைட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்டக்காரமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் 2 இடத்துலையும் வந்து நம்ம ஸ்க்ரூ தெரியுதா, ஸ்க்ரூ போட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் நான் இப்போ அப்படியே லைன் வந்து இது உள்ளே எடுத்து ஒயர் இது உள்ளே வச்சு நம்ம இது உள்ள ஃபிக்ஸ் பண்ணி தள்ளி விட்டேன். இது வந்து பியூஸ் மாதிரி கொடுத்துருப்பான், எதனா ஒன்று ஆச்சு ஷார்ட் ஆச்சுன்னா இதோட முடிஞ்சிடும். ஏன்னா ரிட்டர்ன் எதனா வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னா. அதனால் வந்து நம்ம இந்த லேப்டாப்லாம் சார்ஜர் ஒயரில் ஒரு சின்ன உருண்டையாக கொடுத்துரும் பார்த்தீங்களா, ஒரு பீஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். அதுபோல் தான் இதுலேயும் கொடுத்துருக்கான். கொரியன் ஐட்டம் இது, அந்த இது சைனீஸ் ஐட்டம் அந்தளவுக்கு நம்மளுக்கு பக்காவாக இருக்காது. இப்போ நீங்கள் வீடியோ இது மாதிரி விங் லைட்லாம் போட்டால் எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டாங்க, அவங்களுக்காகவே இப்போ நான் விங் லைட் போடுறேன். ஏன்னா பால் டச்சனை நானும் கைட்டுருவேன் தான், இருந்தாலும் ஒரு எனக்கும் பிடிக்கும் அதுமாதிரி விங் லைட்டு போடணுன்னு ஆசை. சரி நானும் போட்ட மாதிரி ஆச்சு, உங்களுக்கும் நிறைய பேர் கேட்டவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி போடலான்னு. நீங்களே போட்டுக்கலாம், மெக்கானிக் அடிப்படை பண்ணணும் அவசியம். ஆனால் கரெக்டாக பண்ணோம், ஏடாவிடமாக நம்ம பண்ணிட்டோம்னா வண்டி லைன் ஷேர் ஆகிடும். ஃபியூஸ் பிடுங்குது, இல்லை ஃபியூஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் இப்போ ஒரு 15 எம்ஹெச் வாட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூஸ் போடுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஐக்கு ஏற்ற மாதிரி ஃபியூஸ் போடுறது, அது மாதிரி எதனா ஷார்ட் ஆகுது நீங்களே ஃபியூஸ் வேறு வாங்கி போட்டு மாற்றுறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒயர் ஷார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கேயோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டோர் மூலையில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக்கு தான் காட்டணும். நீங்களே வந்து ஃபியூஸ் அடிஷ்னலாக போட்டு எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது. சரி இப்போ எங்கே இதை லைன் கொடுக்க போகிறேன்னா, ஆல்ரெடி இப்படி எடுத்துனோமா, இந்த வழியாக லைன் எடுத்துன்னு வந்து சீட்டு கட்டில் போய்டும் இந்த ஒயர்லாம். இதை நம்ம ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணுற வேண்டியது. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெயிட் சென்ட்ரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம
சொன்னால ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அந்த 4 லைட்டு நம்ம சவுண்ட் ஏற்ற மாதிரி மாறும், ப்ளூடூத்தில் பட்டனில் மூலிமா யூஸ் பண்ணுறது, அதுக்காக வச்சது. இப்போ அதுக்காக வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் செட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவும் பண்ணேன், இன்னும் போடல. அந்த வீடியோக்காக இது ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா லைட் எரியும். இதுதான் வந்து அந்த 4 லைட்லாம் வச்சு இது பண்ணாது. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று லைட் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடியில் அது மாதிரி ஃப்ரண்ட்லேயே அந்த ரிங் லைட்டாக கூட செட் பண்ணியிருப்பேன். இது போல் 4 லைட்டை செட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. இது சுவிட்சு நம்ம சுவிட்சோடு தான் போடணும், தேவைன்னா ஆன் பண்ணி. காலைல டைமில் தேவையில்லை, இது எரியணும்னு அவசியம் இல்லை, தெரியாது, நைட்டில் மட்டும் தான். அதனால் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இப்போ அந்த லைனை வந்து நான் இதில் தான் கொடுக்க போகிறேன். இந்த லைன் இருக்குல்ல, இந்த ரிங் லைட்டோடைய லைனை நான் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் கொடுத்துருந்தா இப்போ ஆன் பண்ணால் சேர்த்து அதுவும் எரியும், இதுவும் நைட்டில் இதுவும் எரியும், பக்காவாக இருக்கும். தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைனை விட்டு கொடுக்க போகிறேன். இப்போ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏன்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறதா காட்டினா லேட் ஆகும், உங்களுக்கு அதிகமான டைமிங் பார்க்குற மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ இதான் இது வந்து காரில் செட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா மியூசிக் ஏற்ற மாதிரி சவுண்டு மாறும், அந்த மாதிரி சிஸ்டம் அது. அந்த லைட் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய இருக்குது. இது வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி காரில் சொருண்டு, இது தான் நம்ம இது உள்ள நான் சால்ட்ரிங் பண்ணி லாக் பண்ணிட்டேன். இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கைட்டி இதுலேருந்து கனெக்ஷன் போதில்ல, அந்த கனெக்ஷனில் இந்த 2 வயரை நம்ம கொடுக்க போகிறோம். அதான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கனெக்ஷன்லாம் கொஞ்சம் டைட்டாக போட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்ம அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்து ஃபியூஸ் குத்துருக்காமல் இருக்குங்களா, இதுமாரி தான் வந்து கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ போனாலும் ஃபியூஸ் இதில் தான் போகும். இது வேணால் நம்ம இதேமாதிரி அந்த தேவையான அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுத்து நம்ம அதை மாற்றிக்கலாம். உரம் வச்சுட்டு இப்போ உள்ளே எப்படி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் தெரியுதா. இப்போ லைட்டுக்கு வந்து இது உள்ளேருந்து தான் கனெக்ஷனே போகுது. இந்த கனெக்ஷனில் நம்ம லைன் கொடுத்துட்டோம்னா எதுவுமே பண்ணல நான். இப்போ நம்ம அந்த 2 லைனும் ஃபேஸியன் தான், ஆரும் பிளாக்கும் 2 வரையும் இதில் கனெக்ஷன் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லைன் எடுத்துது. இப்போ வந்து என்னென்னா இதில் நெகட்டிவும் இந்த சைடு எடுத்து பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டேன். பிளாக் ஒயரும் ரெட் ஒயரும், ரெட்டில் பிளாக்கில் கனெக்ட் பண்ணி இப்போ 2 ஒயரையும் ஒரே ஒயராக ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிட்டேன். இது என்ன விஷயம்னா, இதில் தான் ஒரு சின்ன விஷயம் கரெக்டாக பண்ணணும். அதாவது கொஞ்சம் கூட ஜாயிண்ட்டு எங்கேயும் டச் ஆகாமல் பக்காவாக தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து டேப் அடிக்கணும். ஸ்லீவ் இருந்தால் ஸ்லீவ் போடுங்க. நான் இப்போதைக்கு டேப் வச்சுட்டு கண்டிப்பாக அப்புறம் வந்து ஸ்லீவ் போட்டுருவேன். ஸ்லீவ்னால் ஒரு 10 ரூபா 20 ரூபா கடையில் கேட்டால் தருவாங்க. பெரிய நம்ம ஹார்ட்வேர் கடை இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் கடை, அதில் அங்கே தான் வந்து கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இது ஒரு 10 இல்லைனா ஒரு 8 mm ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். அதை போட்டு 2த்தையும் ஜாயின் பண்ணி, இல்லைனா 10 வாங்கினா ஈஸியாக 2த்தையும் போட்டு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி சின்னதாக இவ்வளோ தொண்டு போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா தண்ணி படாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வந்து பக்காவாக டேப் அடிச்சிடலாம். டேப் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து டேப் வந்து நம்ம பக்காவாக வச்சாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கனெக்ஷனை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வர்றது 6, இந்த ஒயர் வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒயரை ஒரே கனெக்ஷனாக கொடுத்து இப்போ நம்ம 2 லைன், இந்த 2 லைனை வந்து இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா கனெக்ஷன் பண்ணுறது, அதில் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த 2ல் இதில் ஆல்ரெடி இருக்கிற இந்த ஆரம் இந்த ஆரம் இந்த பிளாக்லையும் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது. கனெக்ஷன் பக்காவாக கொடுக்கணும். ஓகே, கனெக்ஷன் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நான் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வாட்டப்படல, கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தேன். இதை சால்ட்ரிங் பண்ணிடுறேன், ஏன்னா சேஃப்டி கிடையாது.
அதை வந்து நம்ம ஜாயிண்ட் வச்சுட்டேன். ஏன்னா அது எப்போ வேணால் பிரித்து வேறு லைட்டு கூட மாற்றிக்கலாம். இது மெயின் கனெக்ஷனில் கொடுத்துட்டோம்னா தேவையான நம்ம கனெக்ஷனை மாற்றிக்கலாம். அதனால தான் இதை நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், வண்டி மேலே பட்டு போகுது அப்புறம் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு காட்டுறேன், ஏன்னா இன்னொரு கையில் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபியூஸை கனெக்ஷன் லைட்டாக போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது ஃபியூஸ் உள்ளே நிற்கிற மாதிரி போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். டைட் பண்ணால் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா பீஸ் கரெக்டாக போடலன்னா எகிடும். அப்புறம் இந்த ஒயர் எகிடும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி போடணும், இதெல்லாம் எப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ போட்டு கனெக்ஷன் டைட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது எனக்கு வேலை வச்சுச்சுங்க. வேலை வச்சுன்னா இப்போ கரெக்டாகவும் கொடுக்கணும். கனெக்ஷன் தப்பாச்சுன்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு அதுக்கு ஒர்க் ஆகாது, ஷார்ட் ஆகிடும். ஒரு விஷயமும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும், அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் இப்போ அதில் வேறு ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணல. அதுதான் இது இப்போ லாக் பண்ணியாச்சு. சும்மா சாம்பிளுக்கு வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. எங்களுக்கும் பக்காவாக எரியுதுன்னு தெரியுது. இப்போ காட்டுறேன். முதல்ல இந்த பாஸ் ஆகிடுச்சு பார்த்தேன். ஓகே, இது பாஸ் ஆகிடுச்சு. லைட்டு ஏரிய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல இப்போ கனெக்ஷன்லாம் பக்காவாக இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் ஒரு சுற்றி டேப் வச்சிடலாம். ஏன்னா டேப் எந்தளவுக்கு பக்கம் அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சேஃப்டி. ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நானும் ஒரு தடவை பண்ணுறப்ப இன்னொரு வாட்டி கைட்டோ இல்லை வண்டியில் வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டேன். நம்ம மற்றவங்க பெரிய மெக்கானிக் கிடையாது, இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம் தான். இதை வந்து கடையில் பண்ணால் வாங்குகிற பொருளோடையும் அவங்க கேட்குற அமௌண்ட் அதிகம். ஆனால் இன்னும் சொல்லிடுறேன், மேஜர் ஃபால்ட்டு எதனா வருதுன்னா நம்மளே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? முடிஞ்சளவுக்கு கடையில் கொடுத்துக்கணும். டேப் நல்லா அடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா அடிச்சிட்டேன். தண்ணி போகிற அளவுக்கு அடிச்சிருக்கேன். டேப் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 10 டேப்புக்காக ஒரு 2 லட்ச ரூபா வண்டி வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த வேலை கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வண்டியில் வந்து இந்த லப்பரு மேலே சொல்லிட்டேன் தப்பா. இப்போ பக்காவாக அது உள்ளே போயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ அது வரவும் வராது, ஆடும் வராது, சேஃப்டியாக அது உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, இந்த ஒயரிங்களை கரெக்டாக அங்கங்கே ஒரு பொசிஷனில் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டோம். உள்ளே சொருவிட்டோம்னா அது வராது. அப்புறம் இதுவும் அதே மாதிரி அந்தந்த இடத்துல கனெக்ஷன் மற்ற ஒயர்லாம் பக்காவாக சொருவத்துக்கு ஐடியா பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற எங்கெல்லாம் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக உள்ளே தள்ளி சொருவிடும். கேமரா தான் ஒரு ஆள் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்காக தான் வெயிட் பண்ணுங்க. மற்ற கனெக்ஷனும் ஒரே மொத்தமாக இது எல்லாமே ஒரே பக்கத்தில் இருக்கிற உள்ளே போயிடுறேன்னு பார்த்துங்க. ஏன்னா இது ஒன்றில் டச் ஆகக்கூடாது. அதனால் தண்ணி படாத இடம் சைடு ஷீல்டு இருக்கிற இடத்துல தள்ளி விட்டோம்னா அந்த இடத்துல எந்த ஒயரிங்கும் இல்லை. ஆனால் மொத்த ஒயரிங்கும் அங்கே போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயர்லாம் சைடில் தள்ளி விட்டு இந்த ஒயரும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். டோட்டலாக வந்து எந்த ஒரு கனெக்ஷன் எல்லாமே வந்து அது
ஃபிக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே. ஆன் பண்ணோம்னா ஓகே விங் லைட் ஏறிது. நம்ம வந்து இப்போ விங் லைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை நான் பண்ணிச்சு சீட்டை போட்டுட்டு இப்போ விங் லைட்டு என்ன பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் சாவி கீ ஆன் பண்ணிச்சு. இப்போ இந்த பக்கமாக வந்து நம்ம இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இன்னும் லைன் வந்து பக்காவாக நம்ம செட்டிங் பண்ணல, கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. முதல்ல உங்களுக்கு வந்து அந்த லைட்டு எப்படி பக்காவாக எரியுதா பார்த்தலாம். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன், ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எந்த லைட்டும் எரியல. நான் சாவியை இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாவி ஆன் பண்ணிச்சு. சாவி எடுத்துட்டு சுவிட்ச் போட்டாச்சு. போட்டு ஒரு 3-4 செகண்டில் லோட் ஆனவுடனே இப்போ நம்ம ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா லைட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இது வந்து தலையில் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் இல்லை, அந்த லென்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போதும். ஆனால் அதே ஃப்ரெண்ட் அந்த பக்கம் ரைட் சைடில் ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டினேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அந்த ரெக்கை வந்து வந்திருக்கும். அது தெரியுது, ரெக்கை தெரியுதா? இப்போ நைட்டில் எப்படியும் ஒரு ரவுண்டு போய் உங்களுக்கு காட்டுவேன். சரி, இப்படி எத்தணும். இப்போ ஆன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் தெரியுதா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுதா? இந்த ரெக்கையை இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி நீங்கள் கேட்டு எங்கே தான் எடுத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தியா? சரி, இப்போ காட்டு தச்சுனாங்க. இப்போ லைட் வந்து பக்காவாக ஒரு நிமிஷம் இருப்பான் அப்படியே நிறுத்தி பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் பக்காவாக அந்த ரெக்கை வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதே தெரியல, இப்போ நைட்டில் தான் அது வந்து போதும் விடு.